நான் வந்து டைரக்ஷனுக்கு ட்ரை பண்ணும்போது சிம்புக்கு ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணிட்டேன். மன்மதன் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மன்மதன் முடிஞ்ச உடனே நம்ம இந்த படத்தை ஆரம்பிச்சிடலாம். மன்மதன் ஹிட் ஆச்சுன்னா இந்த படத்தை ஆரம்பிக்கிறோம். நீ அது வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன். உன்னை மேனேஜர்ஸை கூப்பிட்டாரு. சார் மாரிமுத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இவரை வச்சிருங்க. அவர் வந்து இனிமேல் டப்பிங் பார்த்துக்குவார் இன்னைக்கு ஃபுல்லாக. என் மேலே என்ன நம்பிக்கை வச்சாருன்னு தெரியாதுமா. சச் அ கிரேட் ஹியூஜ் ப்ரொடக்ஷன், பட்ஜெட் ப்ரொடக்ஷன் மன்மதன். முழு படத்தை முன்பின் தெரியாத எனக்கிட்ட வந்து அந்த படம் முழுக்க டப்பிங்குடைய பொறுப்பு, நீங்கள் தான் டப்பிங் பண்ணணும்னு ஒரு பொறுப்பை படைச்சிட அப்ரப்டா. ஒரு ஆனாவனை கூட என்னை பற்றி தெரியாது. நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன். அந்த கதை அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி என்ன டைரக்டராக அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். அதுலேருந்து எனக்கு அவர் மேலே அவர் அந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ண வேண்டிய சூழல். அதுக்கப்புறம் வல்லவன் ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ அப்போது நெல்சன் சார் ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு சிம்பு சார். ஓகே. அப்போது வந்து போவார். நெல்சன் வந்து அப்போது விஜய் டிவியில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏதோ ப்ரோக்ராமிஸ்டாக தான் இருக்கார். அடுத்த படத்துக்கு என்னை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க ஆஃபீஸுக்கு. அதே மாதிரி ஞாபகப்படுத்தி தான் எனக்கு ஜெயிலர் கிடைச்சது. ஜெயிலருக்கு முன்னாடி அவர் என்ன கோலமா கோயிலாக முடிச்சாரு, டாக்டர் முடிச்சிட்டாரு. டாக்டர் டப்பிங்லாம் பார்த்தேன் நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த ஜெயிலரில் வாய்ப்பு கொடுத்தாரு. இன்னைக்கும் அந்த அதாவது அவங்களாம் கிரேட் பர்சன். சும்மா வந்து யாரையாவது கொண்டு நடிக்க வச்சு விஷப்பரிச்சை பார்க்குறதெல்லாம் கிடையாது. கரெக்டாக வந்து இந்த கேரக்டர் இந்த ஆள், இந்த கேரக்டர் இந்த ஆர்டிஸ்ட் கரெக்டாக சூஸ் பண்ணுறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு அந்த சூஸ் பண்ணவங்கள வச்சு அந்த கேரக்டரை வச்சு கொடுத்துட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அதை அவன் பண்ணிடுறான். இப்போ எனக்கே நான் இருக்க ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் தான், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். பட் இவருக்கு சார் கரெக்டாக பண்ணுவார். அவர் ஒரு டைரக்டர், அவருக்குள்ளே ஒரு நடிகை இருக்கான். அவர் கரெக்டாக பண்ண அந்த கேரக்டர் கொடுங்க, ஒப்படைச்சிட்டு பேசாமல் இருப்பாங்க. மீட்ரு மட்டும் பார்த்துப்பாங்க. நெல்சன் சார் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நெல்சன் சார் அவரை பற்றி சொல்ல முடியும்? ஐயோ, நீ எல்லாம் நல்லவங்களா கேட்குறீங்க. நெல்சன் சார் வந்து நான் சிம்பு கிட்ட மன்மதன் ஒர்க் பண்ணேன். சிம்பு எனக்கு வயசு கம்மி தான் ரொம்ப. சிம்பு சார்கிட்ட நான் வந்து மன்மதன் ஒர்க் பண்ணேன். மன்மதன் எண்டில் ஒர்க் பண்ணேன். அதுக்கு ஒரு கதை எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கும். அவங்க ப்ரோக்ராம் டைம்லாம் பார்த்து இதுக்காகவே நான் வந்து டைரக்ஷனுக்கு ட்ரை பண்ணும்போது சிம்புக்கு ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணிட்டேன். மன்மதன் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மன்மதன் முடிஞ்ச உடனே நம்ம இந்த படத்தை ஆரம்பிச்சிடலாம். மன்மதன் ஹிட் ஆச்சுன்னா இந்த படத்தை ஆரம்பிக்கிறோம். நீ அது வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ மன்மதன் ஆல்மோஸ்ட் எண்டு போர்ஷனுக்கு எண்டு ஏரியாவுக்கு வந்துடுச்சு. டப்பிங் ஆரம்பிக்க போறாரு. டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் போய் பார்க்க போறேன். அன்னைக்கு பார்த்து நான் அவரை போய் சும்மா கேஷுவலாக ஃபாலோ பண்ண சொன்னார் இல்லையா, அதுக்காக வேண்டி போகிறேன். அவருடைய வீட்டிலே டப்பிங் டீனரில். அவருக்கு கோ டைரக்டர் வந்து ஒருத்தர் இருந்தார், மாரிமுத்துன்னு. நம்ம இறந்து போயிட்டார். மாரிமுத்துன்னு கண்ணும் படம்லாம் டைரக்ட் பண்ணார். நிறைய படங்கள் அவரும் என்ன மாதிரி டைரக்டராக இருந்து ஆர்டிஸ்ட் ஆகி பெரிய பாப்புலாரிட்டி வந்து நல்ல சம்பாதிக்கிற காலத்தில் மனுஷன் இறந்துட்டார். ஸோ எதிர்நீச்சல் ஒரு சீரியல் அவருக்கு பெரிய பேர். அந்த மாரிமுத்து தான். அந்த மாரிமுத்துக்கும் சிம்புக்கும் என்ன ப்ராப்ளமோ, அவர் வந்து நான் ஒர்க் பண்ணலன்னு இல்லை வேறு டைரக்ட் பண்ண போகிறேன்னு போயிட்டார். அந்த இடம் வெற்றிடமாக இருக்குது, ஆள் வேணும். அப்போ அந்த நேரம் பார்த்து நான் போகிறேன் சிம்புவை பார்க்க போனது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். எனக்கு தெரியும் என்ன பண்ணீங்கன்னு கேட்டோன்னு. என்ன சார் என்ன ஒன்றும் புரியல. இல்லை நீங்கள் உங்கள் ரிகார்டிங் வித் யுவர் ஜாப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை சார் நான் வந்து நான் ஏன் ஃபாலோயிங் யூ ஒன்லி சார். நான் வந்து வேறு எந்த ஜாபும் இல்லை. சரி, இப்போ இந்த படத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு, நீங்கள் கூடவே இருங்க. சார் இருக்க சார். உன்னை மேனேஜர்ஸை கூப்பிட்டாரு. சார் மாரிமுத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இவரை வச்சுருங்க. அவர் வந்து இனிமேல் டப்பிங் பார்த்துக்குவார் இன்னைக்கு ஃபுல்லாக. என் மேலே என்ன நம்பிக்கை வச்சாருன்னு தெரியாதுமா. சச் அ கிரேட் ஹியூஜ் ப்ரொடக்ஷன், பட்ஜெட் ப்ரொடக்ஷன் மன்மதன். முழு படத்தை முன்பின் தெரியாத எனக்கிட்ட வந்து அந்த படம் முழுக்க டப்பிங்குடைய பொறுப்பு, நீங்கள் தான் டப்பிங் பண்ணணும்னு ஒரு பொறுப்பை படைச்சிட அப்ரப்டா. ஒரு ஆனாவனை கூட என்னை பற்றி தெரியாது. நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன். அந்த கதை அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி என்ன டைரக்டராக அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். ஒரு சின்ன கன்சிடர் பண்ணியிருக்காரு, கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆமாம். அப்போது அவர் அந்த படத்தை கொடுக்கும்போது அப்போ அந்த நம்பிக்கையை நான் வந்து மைண்டில் நம்மளால் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு, நமக்கு படம் கொடுத்துருவார். அதுலேருந்து எனக்கு அவர் மேலே அந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ண வேண்டிய சூழல். அதுக்கப்புறம் வல்லவன் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போது நெல்சன் சார் ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு சிம்பு சார். அப்போது வந்து போவார். நெல்சன் வந்து அப்போது விஜய் டிவியில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏதோ ப்ரோக்ராமிஸ்டாக தான் இருக்கார். அப்போ எனக்கும் நெல்சனுக்கும் ரொம்ப பழக்கம் கிடையாதுமா. எனக்கு நான் உடனே நெல்சனும் நானும் கட்டி பிடிச்சிட்டுலாம் வாழ்ந்துருக்கோம்லாம் நான் சொல்ல மாட்டேன். தெரியும், நல்லா தெரியும். ஏன்னா அவர் டெய்லி பார்ப்பார். ஏன்னா அவர் வந்து
அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறதுக்கும் இன்னொன்று அவங்க பழக்க வழக்கங்கள் வேறு. நம்ம வந்து இந்த தொழில் ரீதியாக மட்டும்தான் நம்ம இருப்போம். சிம்புட்டு ஒர்க் பண்ணால் கூட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, டப்பிங் ஸ்டுடியோ இது வரைக்கும் தான். அதுலேருந்து விலகி அவங்க பழக்க வழக்கங்கள். அவங்க ஜாலியாக ஸ்கூல் சுற்றுறதுக்கு, சினிமா கதை பேசுறது இல்லை. அப்போ நெல்சன் நல்ல பழக்கம். அப்போ அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் லேட்டாக நம்மளும் வெளியே வந்துட்டோம். நம்மளும் படம் பண்ணி ஸ்ட்ரகிளிங் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சதுக்கு ஒரு நெல்சன் சார் படம், அவர் வந்து கோலமாக கோயிலா அதெல்லாம் முடிச்சுட்டு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஸ்டுடியோவில் வந்து சீட் ஸ்டுடியோன்னு ஆழ்வார்பேட்டையில். அப்போ வந்து அவர் எந்த படத்துக்கு ஒரு படத்துக்கு அவர் டப்பிங்க்கு வந்திருந்தார். நான் வேறு படத்துக்கு டப்பிங் போயிருந்தேன், நடித்த படத்துக்கு. அப்போ தான் நான் ஆஃப்டர் லாங் கேப் மீட் பண்ணேன். ஹலோ எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாளாச்சு பார்த்து. உங்களெல்லாம் படத்தில் பார்க்குறேன், நல்லா நடிக்கிறீங்க சார். தெய்வத்தை நான் இப்படி சொன்னேன், நம்ம இப்படி கேஷுவலாக தான் பேசுவோம். தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்குது சார் உங்களை பார்த்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம். நான் உங்களை வந்து ரயில் நினைப்பேன். நமக்கு ஒரு நல்ல பழக்கம் வழக்கம் உள்ள ஆள் வந்து இவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்தது. ஏன்னா அவர் டக்கு டக்கு மேலே எகிரிட்டாங்கல்ல. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், உங்கள் படத்தில் வாய்ப்பு கொடுங்க சார். ஐயோ கண்டிப்பாக தருவேன். நீங்கள் நெக்ஸ்ட் படத்துக்கு, ஏன்னா அந்த படம் முடிஞ்சது, அடுத்த படத்துக்கு என்னை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க ஆஃபீஸுக்கு. அதே மாதிரி ஞாபகப்படுத்தி தான் எனக்கு ஜெயிலர் கிடைச்சது. ஜெயிலருக்கு முன்னாடி அவர் என்ன கோலமாக கோயிலாக முடித்தார், டாக்டர் முடிச்சிட்டாரு. டாக்டர் டப்பிங்லாம் பார்த்தேன் நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. அப்போ வந்து அந்த ஜெயிலரில் வாய்ப்பு கொடுத்தாரு. இன்றைக்கும் அதாவது அவங்களாம் கிரேட் பர்சன். அந்த பந்தா பெரிய அச்சுவர்ஸ் அவங்கெல்லாம், அது எதுவுமே இல்லாமல் அன்னைக்கு நான் பார்த்த நெல்சனை இன்றைக்கும் பார்க்குறேன். அது வந்து அவங்க கேரக்டருக்கு நம்ம வந்து பெரிய சல்யூட். ஓகே. அண்ட் வெற்றிமாறன் சார், லோகேஷ் கனகராஜ் சார் அண்ட் நெல்சன், இவங்க எல்லாமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நீங்களும் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ உள்ள டைரக்டர் கிட்ட நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும் போது நீங்கள் டைரக்டராக சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க சார் இப்போ இருக்க அப்டேட்டில்? சார் இப்போ அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்கம்மா, ஒன்றும் எந்த குழப்பம் அவங்களுக்கு இல்லை. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அப்டேட்டில் இருக்காங்க. சினிமா வந்துமா மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது ஃபில்ம் ஃபார்மேட் வந்து டிஜிட்டல் உலகத்துக்கு சினிமா வந்துச்சு. மேனுவல் எடிட்டிங்லேருந்து ஹேபிட்டுக்கு வந்து சினிமா வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் வைஸும் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாளுக்கு நாள் விஞ்ஞானம் வளர சினிமாவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதில் அவங்க அப்டேட்டாக இருக்காங்க. இன்றைய சினிமா என்ன, இந்த சினிமா இந்த தொழில்நுட்பத்துக்குள்ளே நாம் என்ன பண்ணணுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வைரஸ் நம்ம அந்த அளவுக்கு தெளிவாக இருக்க முடியாது, ஏன்னா நம்ம கொஞ்சம் பழைய ஆள். ஸோ அதை அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கலாம். அவங்க வந்து இன்னொன்று அவங்களுக்கு அவங்க தே கேன் சூஸ் ஹூம் ஓவர் த ஸ்கில் கேன் பிங்கிறது மாதிரி அவங்க வந்து ஈஸியாக சூஸ் பண்ணுறாங்க. கரெக்ட். ஆமாம், சும்மா வந்து யாரையாவது கொண்டு நடிக்க வச்சு விஷப்பரிச்சை பார்க்குறதெல்லாம் கிடையாது. கரெக்டாக வந்து இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் இந்த ஆர்டிஸ்ட் கரெக்டாக சூஸ் பண்ணுறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு அந்த சூஸ் பண்ணவங்க வச்சு அந்த கேரக்டரை வச்சு கொடுத்துட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அதை அவன் பண்ணிடுறான். இப்போ எனக்கே நான் இருக்க ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் தான், ஒரு சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். பட் இவருக்கு சார் கரெக்டாக பண்ணுவார். அவர் ஒரு டைரக்டர், அவருக்குள்ளே ஒரு நடிகை இருக்கான், அவர் கரெக்டாக பண்ண அந்த கேரக்டர் கொடுங்க, ஒப்படைச்சிட்டு பேசாமல் இருப்பாங்க. மீட்ரு மட்டும் பார்த்துப்பாங்க. நம்ம கொஞ்சம் அதிகமாக பண்ணுறோமா, சவுண்டு அதிகமாக கொடுக்குறோமா, கம்மியாக கொடுக்குறோமா, கம்மியாக இருந்தால் கம்மின்னு ஃபீல் பண்ணால் சார் கொஞ்சம் வால்யூம், சார் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் குறைச்சிங்க, அந்த மீட்டர் மட்டும்தான் பார்த்துக்கிறாங்களே தவிர அவங்க வேறு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் நடிகர்களுக்கு கொடுக்கறதில்லை. அவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஷூட் பண்ணுறாங்க இப்போ இன்றைய யங்ஸ்டர்ஸ் டைரக்டர்ஸ்.